வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் ஒரு சிறந்த வீடியோவோட உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மிகவும் பிரபலமாக போய்கொண்டிருக்கிறது, நமக்கு பெரும் உதவியாக இருக்கிறது, அதுதான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய நன்மைகள், தீமைகள். அதனால் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோன்னா அதில் கண்டிப்பாக நன்மைகள் அநேகம் இருக்கும், சில தீமைகளும் இருக்கும். அதுக்கு ஏஐ விதிவிலக்கல்ல. ஏஐயிலும் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நன்மைகளை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். மெரிட்ஸ் ஆஃப் ஏஐ தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த மெரிட்ஸ் ஆஃப் ஏஐயில் முதலாவது நாம் எதை பார்க்க போகிறோன்னா, வேகம். மனிதர்களை விட அதிவேகமாக ஒவ்வொரு செயல்களையும் செய்யக்கூடியது தான் இந்த ஏஐ. இந்த ஏஐ அதிவேகம் மட்டுமல்ல, இப்போ மனிதர்களை பாருங்க, நம்மளை பாருங்க, அதிவேகமாக ஒரு அவசரத்தில் ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அதில் அநேக தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அநேகம் இருக்கு. ஆனால் இந்த ஏஐல பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகமாக நடந்தாலும் அதனுடைய அந்த செயல் மிகவும் துல்லியமாக 100% அக்குரஸியில் சிறப்பாக பண்ணக்கூடிய ஒன்று. இப்போ பாருங்க, உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ மூலமாக ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கிற நோயை துல்லியமாக கண்டறிய முடியும். நாம் என்ன மற்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு கண்டுபிடிக்க முடியாதது கூட இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். அது ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த பணம் பரிமாற்றத்தில் பார்த்தீங்கன்னா இது மிக 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 பயனுள்ளதாக இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 24/7 வேலை செய்யும் திறன் இதுகிட்ட ரொம்பவே இருக்குங்க. மனுஷனை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அவனால் வேலை செய்ய முடியும். எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டாலும் 24 மணி நேரம், ஒரு வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் வேலை செய்ய எந்த மனிதனாலும் முடியாது. அப்படிப்பட்ட உடல் அமைப்பை கொண்டவன் தான் மனிதன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஏஐ அவ்வளவு முழு நேரம் வேலை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் சேட்பாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜியில் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். மூணாவது பாருங்க, ஆபத்து நிறைந்த டேஞ்சரஸ் டாஸ்க் ஏஐ மிக சிறப்பாக பண்ணும். ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனிதனால் செய்ய முடியும், ஆனால் அது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். எக்ஸாம்பிள், ஒரு சுரங்கம் தோன்றதா இருக்கட்டும், மனிதனால் செய்ய முடியும், ஆனால் சுரங்கம் தோன்றதில் எவ்வளோ பேருடைய உயிர் அங்கே போயிருக்குன்னு பார்க்கலாம், நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனால் ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணும்போது மனிதனுடைய உயிர்கள் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. அது எவ்வளோ ஆபத்தான விஷயத்தையும் துல்லியமாக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான்காவது பாருங்க, இதுவும் ரொம்ப சிறப்பான நன்மைங்க. பர்சனலைசேஷன், தனிப்பயனாக்கம். அப்படின்னா நீங்கள் யார்? நீங்கள் இப்போ பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அது நீங்கள் எதிர்பார்க்கிறது அது நீங்கள் தேடாமலே உங்களுக்கு கொடுக்கும். இந்த நபர் இதை தான் எதிர்பார்க்கிறாரு, நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க, இவர் மோட்டிவேஷன் தான் எதிர்பார்க்குறாரு, இவர் ஏஐ பற்றி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்படிப்பட்ட டேட்டா சாங்ஸ் பார்க்குறீங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்களை கொடுக்கிறது. இதுதான் தனிப்பயனாக்கம், பர்சனலைசேஷன். ஐந்தாவது பாருங்க, வேலைத்திறன் அதிகரிப்பு. இங்கே தொழில் துறைகளில் மனிதர்களுக்கு மிகவும் ஒரு உதவியாக ஏஐ இருக்கிறது. மனிதன் ஒவ்வொரு வேலையும் மிக எளிமையாக முடிப்பதற்கு இந்த ஏஐ மிக 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 உதவியாக இருக்கிறத நாம் மறக்க முடியாது. ஆம் நண்பர்களே, இந்த ஏஐ மூலமாக அநேக நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகளில் சில நன்மைகளை நாம் பார்த்துருக்கோம், ஆனால் தீமைகள் இல்லையா என்று கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம நிச்சயம் தீமைகளை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நன்றி.